அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக் ரெசிபி போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு தான் கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். பட் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, அதனால தான் இன்றைக்கி ஒரு வழியாக அந்த வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் தான் அப்புறம் குட்டி வச்சுட்டு கொடுக்கவே முடியலைங்க. அது என்னமோ நான் ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் மேடம் வேணும்ட்டே பேசுகிறாங்க. நம்ம அப்புறம் குட்டி பற்றி உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? நான் ஏதாவது பேசும்போது அவ்வளோ கண்டினியூஸாக பேசுகிறா. சரி, எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் பாதிக்கு பாதி நெய்யும் எண்ணெயும் எடுத்திருக்கேன். வாசனையே இல்லாத நெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்வீட்டில் வந்துட்டு அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் வந்துடும். அதனால தான் நான் 1 கப் கடல மாவுக்கு 1 கப் எண்ணெய், 1 கப் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்கிட்டேன். நெய் உருகி வரணும்ல, அதனால தான் சூடு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மைசூர் பாக் செய்வேன். ஆனால் பால் பவுடர்லாம் யூஸ் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ தான் சிஸ்டரோட வீடியோ பார்த்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அஃப்ரா குட்டி வேணும்னே கொலுசெல்லாம் ஆட்டுறாங்க. ரொம்ப மோசமான பிள்ளையாக இருக்கா. எப்படி தான் இப்படி டேலண்டாக இருக்கு. ஆமாம் சொல்லும். பத்தியா என்ன எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். வாங்க போங்க பேசணும் சொல்லும். சரி, நான் சர்க்கரை வந்துட்டு 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். அதுவே கரெக்டாக இருக்கும். 1 கப் கடல மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப கூடுதலாக சர்க்கரை சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அஃப்ரா குட்டி சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எடிட் பண்ண முடியல. அவளை பாப்பாவை வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, சின்ன பிள்ளையில. அதனால நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடல மாவு, நான் 3 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதுவே போதும் தான். இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொட்டிடலாம். நம்ம வெறும் கடல மாவு, எண்ணெய் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தடு டேஸ்ட்டாக தான் இருக்குமே. இப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு கிண்டிட்டு தடவணும்னு வைங்களேன், அங்கிட்ட அது பிடிச்சிரும், இங்கிட்ட ஏதாவது ஒரு வேலை வச்சிரும். அதனால முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கிடலாம். ஏன்னா ரேஷன் சர்க்கரைனால கொஞ்சம் கலர் வந்துட்டு மங்கலாக தான் இருக்குமா, அதனால தான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடல மாவு, பால் பவுடர் அதில் வந்துட்டு நெய்யையும் எண்ணெயும் உருக்கி வச்சுருக்கேன்ல, அதை வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய்யும் அந்த எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குக் பண்ணும் போது ஊற்றிக்கிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே ஒரு கம்பி வரும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ லைட்டாக தான் எனக்கு ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கிளியராக எனக்கு தெரியலை. இப்போ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்தால் போதும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஃபுல்லாக நெய்யில் செஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நமக்கு நெய்யோட அளவு கம்மியாக செலவாகும். டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு கம்மி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை ஊற்றி நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே சம்டைம்ஸ் பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய், அதையும் நடுவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், சூப்பராக என்ன சொல்கிறது, ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ கைவிடாமல் அப்படியே கலரிக்கிட்டே இருப்போம். நல்லா நுரைச்சி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வீடியோ எப்படியாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே பட்டாசு வெடிக்கிறது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, நம்ம அஃப்ரா குட்டி பேசுறது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தேன்னா, இன்றைக்கி தீபாவளின்றனால ஹாஸ்பிட்டலும் லீவு விட்டுட்டாங்க. நாளைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. இந்த பல்லை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும் போல் இருக்குது. அல்ல எதுக்கும் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் எதுக்குன்னு தெரியல. எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியது தான். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா நுரைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கிண்ணதுக்கப்புறம் நமக்கே தெரியும். நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் வந்துட்டு பிடிச்சிட சான்ஸ் இருக்கா, அதனால் சொல்கிறேன். இப்போ வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு நல்லா சரிசமமாக ஆக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன். என்னதான் இருந்தாலும் நம்ம பழக்க தோசம் கைவிடுமா, அந்த என்ன சொல்கிறது, கடாயில் ஒட்டி இருக்கிறத சாப்பிட ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி.
அப்போயே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் மைசூர் பாக் செஞ்சேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா ரிச்சா அப்படியே நெய் சொட்ட சொட்ட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இந்த ஸ்வீட்டில் நான் சேஞ்ச் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் மைசூர் பாக்கு நான் செஞ்சேன். இப்போ அப்ரா குட்டியை பேச சொல்லுவோம். அப்ரா குட்டி நீங்கள் பேசுங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்வீட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு சொல்லு. லவ் யூ சொல்லு. ஒழுங்கா பேசுடி. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லு. அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ.